எனக்கு ஒருவர் கடன் தர வேண்டும், ஆனால் அதனை இழுத்தடிக்கிறார்கள், அந்த கடனை ஜக்காத்தில் கழிக்கலாமா? ஏற்கனவே ஒரு ஆளுக்கு கடனாக கொடுத்தாச்சு, கொடுத்த அந்த காசு இப்போ வர்றதுக்கு தராமல் அவர் திருப்பி அவர் இழுத்து அடிக்கிறாரு. இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நியத்து வச்சு அதை கழிச்சு விட்டுறலாமான்னு கேட்குறாப்புல. ஒரு விஷயம் வழங்கணும். ஜக்காத்தை பொறுத்த மட்டும் கொடுக்க போகும்போதே நான் ஜக்காத்து நிதியை கொடுக்கின்றேன் என்ற நியத்து அவருடைய கல்வியில் இருக்கணும். அப்போத்தான் ஜக்காத்து செல்லும். கொடுக்க போகும்போது கடனாக கொடுத்துருக்காரு, அல்லது கொடுக்க போகும்போது அன்பளிப்பாக கொடுத்தாரு, அல்லது கொடுக்க போகும்போது இலவசமாக கொடுத்தாரு, இப்படிலாம் கொடுத்துவிட்டு அப்புறம் பின்னாடி யோசிக்கிறாரு, நாம் இதையே ஜக்காத்தாக மாற்றிடலாமே, அன்பளிப்புன்னு ஏன் நான் இதை வைக்கணும், இதை ஏன் இலவசமாக சொல்லணும், அல்லது ஏற்கனவே கடனாக கொடுத்தோம் அவரால் கடனை அடைக்க முடியலை, அல்லது கடன் அடைக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருந்து அவருக்கு தர்றதுக்கு மனசில்லை, கேட்கும் போதெல்லாம் நாளைக்கு இழுத்தடிச்சுட்டே இருக்காரு, அதனால் இதை நம்ம கொடுக்க வேண்டிய ஜக்காத்து நிதியாக நினச்சி அதை கழிச்சு விட்டுறலாமே என்று கேட்டால், கொடுக்க போகும்போது நியத்து வச்சு கொடுத்தா மட்டும்தான் ஜக்காத்தாக ஆகுங்கிறது சட்டம். அப்போ இவர் கொடுக்க போகும்போது கடன் நியத்தில் கொடுத்துக்கார், அதனால் இதை ஜக்காத்தாக கழிச்சு விட முடியாது.